தலைநகர் சென்னையில் மகிமைகள் மயிலாப்பூர் பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலம் என்பது பெரியோர்கள் முடிவு. முதல் ஆழ்வார்கள் மூவரில் ஒருவரான பேயாழ்வார் அவதரித்த இந்த ஸ்தலத்திலே மாந்தரை மகிழ்விக்கும் மாதவ பெருமாள் கோயில் தனி சிறப்புடையதாய் விளங்குகிறது. சென்னையின் மிக புனித பகுதிகளில் ஒன்றாக விளங்கும் இந்த இடம் சமீபத்தில் பிரம்மோற்சவம் கொண்டாடி மகிழ்ந்தது. 27/4/2014 அன்று நிகழ்ந்த பிரம்மோற்சவ வைபவத்தில் எம்பெருமான் டோலோற்சவம் கண்டருளினார். அன்று சிறிய திருவடி என்றும் மாருதி என்றும் ராமதூதன் என்றும் புகழ்பெற்ற அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி பெருமான் சேவார்த்திகளை கடாட்சித்து அருளினார். பெரும் திரளான பக்தர்கள் மத்தியில் அன்றைய தினம் பேயாழ்வார் பெருமை பற்றி ஒரு சிறப்பு உபன்யாசம் நிகழ்ந்தேறியது. ஸ்ரீ வைஷ்ணவ சுடராழி ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு D.A. ஜோசப் அவர்கள் அப்பொழுது ஆற்றிய உரையினை இப்பொழுது நீங்கள் காணலாம். இங்கே குழுமியிருக்கும் கோஷ்டியார் அனைவரின் திருவடிகளில் என்னுடைய பிரணாமங்களை சமர்ப்பித்து இங்கே சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கும் அன்பர் ஜோசப் அவர்களையும் வரவேற்று 2 வார்த்தைகள் முன்னரையாக விண்ணப்பம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யார் வைணவன் அப்படின்ற கேள்வி அனைவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. பல பேர் பலவிதமாக நிர்வாகம் பண்ணுகிறார்கள். நார்சி மேத்தா அப்படின்ற குஜராத்தில் பிறந்த கவி, பிறர் துன்பம் கண்டு ஐயோ என்று இறங்குகிறவன் வைணவன் அப்படின்று வைஷ்ணவ ஜனத்தோ என்ற பாடல் காந்திக்கு மிகவும் பிடித்தமான பாடல். அதில் அவர் அந்த மாதிரி பிறர் துன்பம் கண்டு வருந்துபவன் துக்கப்படுவோன் வைணவன் அப்படின்னு சொல்கிறார். யார் வைணவன் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஒரு 25 வருஷத்துக்கு முன்பு, ஒரு 1989 பாரதிய வித்யா பவனில் ஸ்ரீமன் நாராயணஜீயர் சுவாமி சின்னஜீயர் சுவாமிக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தோம். அப்போ மிகப்பெரிய உபன்யாசகர்கள்லாம் இருந்த காலம், ரொம்ப பெரியவர்கள்லாம் வந்திருந்தா அந்த விழாக்கு. அப்போ ஜீயர் சுவாமி பேச வேண்டிய கட்டம் வந்தது. அப்படி ஒரு தயங்கி அவர் வார்த்தையை ஆரம்பித்தார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், மிக பெரியவர்கள்லாம் இங்கே வந்திருக்கா, இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். விஷ்ணு பரத்துவமா சிவபரத்துவமா அப்படின்னு 1000 காலம் பேசி சண்டையிலேயே 1000 காலத்தை நம்ம வீணடிச்சிட்டோம். விஷ்ணு பரத்துவத்தை பற்றி நாம் சொல்லி நிர்ணயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் முன்னாலேயே பண்ணியாச்சு. ஆனால் இன்னைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் உள்ள விஷ்ணு சம்பந்தத்தை பேச வேண்டும். அவைஷ்ணவமான தத்துவமோ அவைஷ்ணவமான திரவியமோ கிடையாது. சர்வம் வாசுதேவமயம் ஜகத்து, சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் அப்படின்ற சுதி வாக்கியம் பிரகாரம் எல்லாரும் விஷ்ணு சம்பந்திகள் தான், எல்லாரும் விஷ்ணு சம்பந்தம் உடையவர்கள் தான், அனைவருமே வைஷ்ணவர்கள் தான். அந்த பார்வை நமக்கு வேண்டும் அப்படின்னு ஜீயர் சுவாமி சொன்னார். அதுதான் வைஷ்ணவ திருஷ்டி, அதுதான் வைஷ்ணவ பார்வை. நம்ம பார்வையிலே அனைவருமே வைணவர்கள்
அப்படின்ற ஒரு திருஷ்டி நமக்கு அவசியம் அப்படின்னு அந்த ஜீயர் சுவாமிகள் சொன்னார். அதே மாதிரி இன்னொன்று பூர்வாச்சாரியர்கள் நிர்ணயம் பண்ணுறார், யார் வைணவன். நான் சொல்கிறேன், நான் திருமணிட்டு இருக்கேன், நான் வைணவன் சொல்கிறேன். இல்லை, இவர் நல்ல வைஷ்ணவர் போல இருக்கே அப்படின்னு இவர் நினைக்கிறார். ஆனால் அதனால தான் நம்ம வைணவர்கள் ஆக மாட்டோம். யார் வைணவன்னு நினைக்கிறோம் நம்ம அப்படின்னு சொன்னால், எம்பெருமான் தன் திருவுள்ளத்தில் இவன் வைணவன் அப்படின்னு நினைச்சான்னா அதுதான் வைணவத்துவம். அதுக்கு தான் நம்ம எல்லாம் ஆசைப்படணும். அப்படி பல கோணங்கள்லேருந்து யார் வைணவன் அப்படின்ற விஷயத்தை அடிக்கடி சர்ச்சை பண்ணியிருக்கா. அது எல்லா காலகட்டத்திலையும் அதுக்கு ஒரு அவசியம் இருக்குது. அதை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டிய நிர்பந்தமும் இருக்குது, அவசியமும் இருக்குது. இன்றைக்கி நம்மிடையே வந்திருந்து சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கும் ஜோசப் அவர்களை பற்றி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலேயே கேள்விப்பட்டேன். முதலாக திருவல்லிக்கேணியில் பேராசிரியர் M.A. வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார். ரொம்ப ஸ்லாகித்து வார்த்தை சொன்னார். ஆனால் நேரடியாக நான் கேட்கும்படி வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. 2 சந்தர்ப்பங்களில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, அது மிஸ் ஆகிடுது. பட் அந்த பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அவரை பற்றி என்ன அறிமுகப்படுத்தலாம்? நான் ஒன்றும் அறிமுகப்படுத்த போகிறதில்லை. அவரோட சொற்பொழிவை கேட்க போகிறோம். அவர் விண்ணப்பம் பண்ணக்கூடிய உபன்யாசம் இருக்கே, அதுவே அவரை அறிமுகப்படுத்தும். நம்ம ஒன்றும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவரோட சொற்பொழிவே அவர் யார், அவருடைய ஞானம் என்ன, அவருடைய ஈடுபாடு என்ன, அவர் வைணவத்தில் இருக்கக்கூடிய ஆழங்கால்பட்ட நிலை என்ன, அது எல்லாம் அவரை பற்றின ஒரு அறிமுகம் அவருடைய சொற்பொழிவை கேட்ட பிறகே நமக்கு கிடைக்கும். அதுவே நம்ம அறிமுகமாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது அவரை வருக வருக என்று வரவேற்று இந்த சொற்பொழிவை ஆற்றும்படியாக சேவார்த்திகள் சார்பிலும் ஆஸ்திக பெருமக்கள் சார்பிலுமாக விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆங்காங்கு அமர்ந்திருக்கும், ஆங்காங்கு பல சேவைகளில் ஈடுபட்டிருக்கும் சேவார்த்திகள் அது முடிந்தவுடனே இங்கே வந்து கலந்து கொண்டு இந்த விழாவையும் சிறப்பிக்க வேண்டும். அது பிரமேயம். யாரை பற்றி சொல்லப்படும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பெருமானவன், அவனை சொல்லப்படக்கூடிய நூல்கள் இருக்கே, அதெல்லாம் பிரமாணம்னு சொல்வார்கள். இதுலேயும் நமக்கு அன்வயம் ஏற்பட வேண்டும், அதுலேயும் நமக்கு அன்வயம் ஏற்பட வேண்டும். அந்த பிரமாணத்தில் ஈடுபாட்டுக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். பேயாழ்வார் பெருமை என்ற தலைப்பிலே ஜோசப் அவர்கள் நம்முடைய உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் கலந்து கொண்டு ஆங்காங்கே சிதறி இருக்கும் ஆஸ்திக பெருமக்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து இங்கே வந்து எழுந்தருளி இந்த வைபவத்தை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அருள்மிகு மாதவ பெருமாள் திருக்கோவில் மயிலாப்பூர் சென்னை கோவில் நிர்வாகிகளே, கோவில் கைங்கரியார்த்திகளே, இந்த உபன்யாசம் இங்கே நடக்க முக்கிய அனுமதி தந்து அடியனை பற்றி சற்று முன்பு அடியனுடைய தகுதிக்கு மிஞ்சிய புகழுரைகள் வழங்கிய காரப்பங்காடு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வரதன சுவாமிகளே, காரப்பங்காடு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிகளே, இந்த கோவில் அதிகாரிகளான ராஜா இளம்பெருவிடுதி அவர்களே, திரு இளம்பருதி அவர்களே, அடியனை புதுச்சேரியிலிருந்து அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சிக்கான சகல முயற்சிகளும் செய்து பெரும் சிக்கல்களுக்கு மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ ஸ்ரீராம் அவர்களே, அவர்தம் திருத்தகப்பனராகிய ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ ஜிஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களே, அவருடைய தாயாராகிய ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீமதி மகாலட்சுமி அவர்களே, ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வெங்கட் அவர்களே, இங்கு அமர்ந்துள்ள திருமால் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமை கொள்கிறேன். பேயாழ்வார் பெருமைன்னு தலைப்பு. ஒரு அன்பர் இன்றைக்கி கேட்டார், சார் நான் இன்றைக்கி உபன்யாசத்துக்கு வரேன், பேயாழ்வார் யாருன்னு முதல்ல சொல்லிடுங்கோ அப்படின்னு.
இன்றைக்கி கால நிலைமை அப்படி இருக்குது. அப்போ பேயாழ்வாரை பற்றி முதல்ல சொல்லணும். இன்றைக்கி மாதவ பெருமாள் கோயிலில் அனுமந்த வாகனம் பிரம்மோற்சவம், உற்சவங்களில் பெரிய உற்சவம் பிரம்மோற்சவம். அனுமந்தனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்ரீராமனுடைய விண்ணப்பம். ஸ்ரீவைகுண்டத்திலே ஆதிசேஷன் இருக்கார், சக்கரத்தாழ்வார் இருக்கார், சங்காழ்வார் இருக்கார், இன்னும் எத்தனையோ நித்தியசூரிகள் இருக்கார். யாருமே பெருமாளே சுமக்கிற பாக்கியம் பெற்றவா இல்லை, கருடன் ஒருத்தன் தான். அதே போல் ராமாவதாரத்திலே ராமனோடு சகவாசம் கொண்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிறைய பேர். குகன், சுக்ரீவன், விபீஷணன், சபரி, இப்படி எத்தனையோ பேர். அவள் யாருக்குமே பெருமாளை சுமக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. ஹனுமான் ஒருவருக்கு தான் கிடைச்சது. ஆதலாலே கருடாழ்வாரை பெரிய திருவடி என்றும் அனுமனை சிறிய திருவடி என்றும் சொல்லுவார்கள். திருவடினா பெருமாள் கால் வைக்கிறதுக்கு உரிய இடம். பெருமாள் கருடன் மேலே உட்காந்துட்டு கால்களாலே அவர் சிறகுகளுக்குள்ளே நுழைச்சி லெஃப்டில் திரும்ப ரைட்டில் திரும்பன்னு ஸ்டீரிங் பண்ண வரோம். ஸோ திருவடின்னு பேர். அப்படிப்பட்ட சிறிய திருவடி வாகனமாக இந்த பெருமாள் எழுந்தருளி ஒரு இன்ப தொந்தரவு கொடுத்தார். இவ்வளோ நேரம் சுவாமிகள் சொன்ன மாதிரி பிரம்மோற்சவம், அவருடைய உற்சவத்தில் வந்து உட்காந்தது நம்ம தப்பு. அதை நாம் இடைஞ்சலாக நினைக்கக்கூடாது. நாம் தான் அவருக்கு இடைஞ்சலாக வந்து உட்காந்துருக்கோம். ஆதலாலே அந்த அனுமந்த வாகனமாகிய இந்த சிறப்பான வைபவத்திலே ஸ்ரீராம் இன்னொரு விண்ணப்பம் பண்ணினார். இந்த மயிலாப்பூரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா. சரி சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ பேயாழ்வாரை பற்றி சொல்லும்போது மயிலாப்பூர் வரும். பேயாழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நானாக கதை சொல்லாமல் அவருக்குன்னு ஏற்பட்ட சில தனியன்கள் இருக்குது. தனித்து பாடப்படுவது தனியன். அதை விளக்கி சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாம் கவரப் ஆகிடும். முதல் ஸ்லோகம் வந்து துலா சதபிஷக் ஜாதம் மயூரபுரி கைரவாத்து மகாந்தம் மகதாக்கியானம் வந்தே ஸ்ரீ நந்தகாம்சுஜம். வார்த்தை வார்த்தையாக சொல்லி நான் அர்த்தம் சொல்கிறேன். துலா, துலா அப்படின்னா என்ன? ஜோசியக்காரங்களுக்கு ராசி ஞாபகம் வரும், வியாபாரிகளுக்கு தராசி ஞாபகம் வரும். இப்போது ஜாதக ரீதியாக பார்க்குற போது மேஷ ராசியில் தொடங்கி 12 மாதத்தையும் வரிசைப்படுத்தினான். மேஷ ராசி சித்திரை மாதத்துக்கு, ரிஷப ராசி வைகாசி மாதத்துக்கு. ஸோ நீங்கள் வரிசையாக சொல்லி வந்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அதே ஆர்டரில் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி வரும்போது துலா ஐப்பசி. தமிழில் ஐப்பசின்னு சொல்கிறத துலா ராசியோட கோயின்சைட் ஆகுதாங்க. ஸோ துலாவில் பிறந்தார்னா தராசில் பிறந்தார்னு அர்த்தம் இல்லை. துலா மாதத்தில் பிறந்தார், ஐப்பசி மாதத்தில் பிறந்தார். ஐப்பசி மாதம் காவிரியில் ஸ்நானம் பண்ணால் துலா ஸ்நான மகிமை நிகரற்றது. துலா ஸ்நானம் பற்றி ஒரு புராணமே இருக்குது. துலா சதபிஷக் ஜாதம். சதபிஷக் ஜாதம்னா என்ன? சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர். சதய நட்சத்திரம்ங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சதபிஷக்குன்னு பேர். இப்போது சதயம் என்றால் சதம்னா 100, 100 நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு தொகுதி. எனவே அது சதயம் என்று அழைக்கப்பட்டது. சம்ஸ்கிருதத்தில் சதபிஷக் அப்படின்னு சொன்னான்.